ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸான ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 25, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதோட இந்த சீசன் 1 முடியுது அண்ட் சீசன் 2 2023 கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சீசன் 2 ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பாக நான் போட்டுருந்தேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 25, அதாவது ஃபைனல் எபிசோட். போன எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நமக்கு காமிக்கிறாங்க. நீயான ரெபேக்கா தோக்கடிக்கிறா, ஹோம்ரா கேரட் தோக்கடிக்கிறா, இறந்ததுக்கு அப்புறம் கூட என்ன காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ அந்த கொரோனா ரோபோட் கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். டிராகன் ஜோவோட ஷிப் வந்து இந்த இடத்துக்கு நெருங்கிடுச்சு அப்படிங்கிறது கொரோனாக்கு தெரியுது. இதுக்கு மேலேயே என்னால உங்ககிட்ட டைப்பை வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிஸ்டமோட ஃபுல் பவரையும் அவ ஆன் பண்றா. லேசர் மாதிரி ஒண்ணு வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ ஈஸியா தப்பிக்கிறான். இந்த லேசரை வச்சு ஒன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு காரணமே ஒன்னு லாக் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இப்ப மிசைல வந்து நம்ம ஹீரோ மேல லான்ச் பண்றா. நம்ம ஹீரோ எந்த சைடா பறந்து போனாலும் அது நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ சவுத்து மேல போய் நின்னுட்டு கடைசி நிமிஷத்துல டக்குன்னு தப்பிக்கிறான். அந்த மிசைல் வெடிச்சிருச்சு, இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா அந்த மிசைல் இன்னும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. டார்கெட்டை அட்டாக் பண்ற வரைக்கும் அந்த மிசைல் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொரோனாய் சொல்லவும், அப்படியா அப்ப நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ ரோபோட் மேலேயே நம்ம ஹீரோ போய் உட்காருதான். கிட்ட நெருங்கவோ கடைசி நிமிஷத்துல எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்கிறியா, எப்படினாலும் அது ஒன்னதான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு அவ சொல்லவும், என்னோட பிளான் அது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிராவிட்டியை யூஸ் பண்ணி அந்த மிசைல பிடிக்கிறான். ஈத்தர் கோடிங் இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோட கிராவிட்டி இந்த ஆர்மரை ஏதோ பண்ணல. பட் இப்ப அந்த மிசைலோட ஃபோர்ஸ் நம்ம ஹீரோ அவன் மேல யூஸ் பண்றான். அந்த ஃபோர்ஸ் அந்த ரோபோட்டால தாங்க முடியல. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி கொரோனாய் சொல்றா. ஹீரோ அந்த கிராவிட்டி பவர் அண்ட் மிசைல் ஃபோர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இப்போ அந்த ஆர்மரையே டெஸ்ட்ராய் பண்ணுதான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது என்னோட அல்டிமேட் ஆர்மர், இது டெஸ்ட்ராய் ஆகாது அப்படின்னு சொல்லி கொரோனாய் சொல்லிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கவோ, ப்ளீஸ் என்ன கொன்றாத, என்ன விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவ கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இந்த பனிஷர்ஸ் ரோபோட்லாம் திடீர்னு ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஏதோ என்னால முடிஞ்சதை பண்றா அப்படின்னு சொல்லி நியான் தான் போய் அதுங்க எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணியிருக்கான். இது எப்படின்னு பால் யோசிக்கவும், நியான் தான் அதுங்களை ஷட் டவுன் பண்ணா அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. சீக்கிரமா வந்திருந்தா இவ்வளவு தூரத்துக்கு இதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிருக்காதுல்ல அப்படின்னு ஹோம்ரா வருத்தப்படுறா. ஹே ஹோம்ரா, வேல்கரியோட கடைசி ஆசையே உங்க அம்மா கூட ஒன்னு சேர்க்கறது தானே, இந்த அப்படின்னு சொல்லி கொரோனாய் அங்க கொண்டு வரவும், மேடம் கொரோனாயே இவன் தனியால தோக்கடிச்சிட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஹோம்ரா நீயா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. எங்களுக்கு நீ பண்ண கொடுமைக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க, கொரோனா என்ன பண்ணணுங்கிறத ஹோம்ரா முடிவு பண்ணட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஷீகி தான் அவளை தோக்கடிச்சு இந்த இடத்த கூட்டிட்டு வந்திருக்கான். சோ என்ன பண்ணணுங்கிறத அவன் முடிவு பண்ணட்டும் பால் சொல்றான். ஆனா இவ பண்ணதுக்கு இவளை அப்படியே சும்மா விட சொல்றீங்களா, இவளை எங்களால மன்னிக்கவே முடியாது. ஆனா பால் சொல்றது கரெக்ட் தான். ஹோம்ராக்கு ஒரு நியாயமான பனிஷ்மெண்ட் நீங்க கொடுக்கறதா இருந்தா இதுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹோம்ரா செல்லம், நான் ஒவ்வொரு நாளும் ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, என் கையா ஊத்து விடுமா, நான் உன்னை வந்து கட்டி பிடிக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா, நான் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணேன் அப்படின்னு கொரோனாய் சொல்லவும், ஹோம்ரா அவ வச்சிருக்கிற அந்த பொம்மையை எடுக்கிறா. எதுக்காக கேவலமான ஒரு அழுக்கான பொம்மையை வச்சிருக்க அப்படின்னு கொரோனாய் கேட்கிறா. எங்க அம்மா ஞாபகமா இந்த பொம்மை மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, இதை காமிச்சா எங்க அம்மா என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஹோம்ரா சொல்லியிருப்பா. இது என்ன பொம்மைன்னு கூட உனக்கு தெரியல அப்படின்னு ஹோம்ரா ஸ்வாட் எடுக்கவோ, ப்ளீஸ் என்ன விட்டு, இவனுக்கு பேச்சு கேட்டு என்ன கொன்றாதா அப்படின்னு வா சொல்லவும், இந்த லேபர் கேம்ப்ல இறந்த ஒவ்வொருத்தவங்களும் கடைசி நிமிஷம் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு இப்ப புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹோம்ரா அவளை வெட்டலாம் போகவும், வேண்டாம் என்ன கொன்றது ப்ளீஸ் அப்படின்னு கத்துறா. பார்த்தா அவளை கெட்டி வச்சிருந்த அந்த கயிறை தான் அவ அவுத்து விட்டுருக்கா. ஹோம்ரா நீ அம்மாவை மன்னிச்சிருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கொரோனாய் சொல்லவும், நான் ஒன்னும் உன்னை மன்னிக்கல, நீ என்ன பெற்றிருக்க, நீ தான் எனக்கு உயிர் கொடுத்துருக்க, அதுக்கு நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், ரொம்பவும் தேங்க்ஸ். எனக்கு அம்மா தேவைன்னு நினைச்சுதான் வேல்கரி ஒன்ன தேடி இந்த இடத்துக்கு வந்தாங்க. நான் ஒன்ன நான் இப்ப நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணுங்கிறத எனக்கு புரிஞ்சிடுச்சு. எனக்கு தேவையானது ஒரு அம்மா இல்ல, என்கிட்ட பாசம் காட்டுற ஒருத்தங்க. நீ என்னோட அம்மாவா இருக்கலாம், ஆனா என்னை விட்டுட்டு ஓடி போனவா, ஆனா முன்ன பின்ன தெரியாத என்னை எடுத்து வளர்த்து ஒரு அம்மா மாதிரி இருந்து பாத்துக்கிட்டது வேல்கரி தான். அவங்க தான் என்ன பொறுத்த அளவுக்கு அம்மா. ஒரு அம்மாவா எனக்கு உன் மேல கோவம் வெறுப்புன்னு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல. உன்னோட பனிஷ்மெண்ட் இதுதான், இந்த பிளானட்டை விட்டு நீ போயிடணும், திரும்ப இங்க வரவே கூடாது, அண்ட் நான் கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், திரும்ப என் லைஃப்ல வந்துடாத அப்படின்னு சொல்லி ஹோம்ரா சொல்றா. உடனே கொரோனாயா அங்கிருந்து ஓடி போயிருந்தா. சரியான முட்டாள் பொண்ணு, இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லி அங்கிருந்து என்ன ரிலீஸ் பண்ணிட்டா அப்படின்னு அவ ஓடி வந்துட்டு இருந்தா. பேட்டை வச்சு அவ மூஞ்சிலே ஒருத்தன் அடிக்கிறான். அது யாரடான்னு பார்த்தா அந்த ஹேண்ட்ஸமான ஒருத்தன். அவன் மூஞ்சியை வந்துட்டு இவ எரிச்சிருப்பா. என்ன மாதிரி எத்தனை பேரை நீ பண்ணிருப்ப, எல்லாருமே இப்ப ஒன்ன பழி வாங்குறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அவளை பிடிக்கிறாங்க. ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு வா சொல்லவும், ஒன்னு நான் இப்ப பேசவே சொல்லலையே, பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் பேசு அப்படின்னு போட்டு இப்ப அவளை அடிக்கிறாங்க. இப்ப ஹோம்ரா வேல்கரி இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு, எங்க அம்மாவை என் கூட கனெக்ட் பண்றது இதுதான், இது இங்க உங்க கூடயே இருக்கட்டும், நீங்க தான் எனக்கு டீச்சர், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எனக்கு அம்மாவாவும் இருந்திருக்கீங்க, நீங்க செஞ்ச எல்லாத்துக்குமே தேங்க்ஸ், ஐ லவ் யூ அப்படின்னு ஹோம்ரா சொல்றா. ஷேகியும் அவன் ஃப்ரெண்ட்ஸோ சஞ்சோல் பிளானட்டை காப்பாத்தினதுக்கு அப்புறமா லேபர் கேம்ப்ல இருந்தவங்களே இப்ப பதவியில இருக்காங்க. அண்ட் அங்க இருக்கிற லேபர்ஸ் வேலை பாக்குறதுக்கு அவங்களுக்கு இப்ப சம்பளமும் கொடுக்குறாங்க. சஞ்சோல் பிளானட் அதுக்கப்புறமா ரொம்பவே டெவலப் ஆயிடுச்சு. ஓ நான் ரொம்பவே ஃபியூச்சருக்கு போயிட்டேன்ல, சரி வாங்க பிரசன்ட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஷால்மே சொல்றா. வேல்கரி இறந்துட்டாங்கிறத மத்தவங்க கிட்ட போய் சொல்லவும் எல்லாருமே ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. வேல்கரி பாடியை ஏன் அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சிஸ்டர் கேட்கிறா. ஒரு சிம்பிள் ஆஃப் ஹோப்பா அது அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஹோம்ரா சொல்லவும், இங்க கொண்டு வந்திருந்தா நான் அழகா அவளை சரி பண்ணிருப்பேன், இப்போ ஒன்னு கேட்டு போல கிளவுட்ல பேக்கப் டேட்டா இருக்கு, அதை வச்சு நம்ம அவளை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சிஸ்டர் சொல்லவும், ஆனா அது நம்ம வேல்கரியா இருக்காது அப்படின்னு விச் சொல்றா. மெமரிஸ் பர்சனாலிட்டி எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும், அப்புறம் என்ன வித்தியாசம் அப்படின்னு சிஸ்டர் கேட்கவும், ஹோம்ராவா மீட் பண்ண மெமரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு எதுவுமே இருக்காது அப்படின்னு விச் சொல்லவும், அவ இறந்து போய் இருக்கிறதுக்கு இது எவ்வளவு மேல் தானே அப்படின்னு சிஸ்டர் கேட்கவும், அது சரியா இருக்காதுன்னு விச் சொல்றா. டீமன் கிங் தான்
ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும். ஷீகி நீ என்ன சொல்ற அப்படின்னு சிஸ்டர் கேட்கவும் கிளவுட் டேட்டா பேக்கப்னா என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வீணோவா அதை எக்ஸ்பிளைன் பண்றா. நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. நான் கிராண்ட் பா ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு, சாவுங்கிற ஒன்று இருக்கிறதுனால தான் லைஃப் எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணி வாழ்றாங்க. ரோபோட்ஸும் கண்டிப்பா ஒரு நாள் இறந்து தான் போவோம். ஹியூமன்ஸ்க்கு எப்படி இறப்பு இருக்கோ அதே மாதிரி தான் ரோபோட்ஸுக்கும் இறப்புங்கிற ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம மனசு படி வாழ முடியும் அப்படின்னு என் தாத்தா சொன்னாரு. ஸோ வால்கரி இறந்ததை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஷீகி சொல்றதுல எனக்கும் சம்மதம் தான். அவங்களோட நினைவுகளும் ஞாபகங்களுமே அவங்க வாழ்ந்ததுக்கான ஒரு ப்ரூஃபா என்னைக்கும் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். மதரை தேடி போக 4 ஷைனிங் ஸ்டாரும் தேவைன்னா நான் அந்த ஷைனிங் ஸ்டாரா இருக்கிறேன் அப்படின்னு ஹோம்ரா சொல்றா. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நான் ஷைனிங் ஸ்டார் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி மாஸ்கோ வருத்தப்படுறான். வால்கரியோட மிஷனை நான் ஃபுல்ஃபில் பண்றேன் அப்படின்னு ஹோம்ரா சொல்லவும் 15 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களோட மிஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்க எங்க சொந்த விருப்பத்துல தான் வந்திருக்கோம் அப்படின்னு சிஸ்டர் சொல்லவும் நானும் விருப்பப்பட்டு தான் இதை பண்றேன் அப்படின்னு ஹோம்ரா சொல்றா. சிஸ்டர் உடனே அங்கிருந்து எந்திச்சு போகவும் நான் போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விச் அங்கிருந்து போறா. வால்கரி உன்னை டீமுக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா வால்கரிங்கிற பேரு எனக்கும் நல்லா இல்ல அப்படின்னா புதுசா என்ன பேர் வைக்கலாம்? வால்கரி 2, வால்கரி ஜூனியர்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹோமா கரின் வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஹோமராவும் அதே நேமையை யோசிச்சு சொல்றா. கரியை ஞாபகப்படுத்திட்டீங்க, வாயில எச்சி ஊறுதுன்னு ஹாப்பி சொல்றான். ஹோமராங்கிற பேரே நல்லா தானே இருக்கு, அதை ஏன் சேஞ்ச் பண்ணணும்னு ஹெர்மிட் கேட்கறா. ஹோமரானே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்றாங்க. அவளுக்கு நான் ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி வயசு சின்னதா ஒரு ட்ரெஸ்ஸை காமிக்கிறான். ஈடன் ஜீரோ கிளிச் ஆகுது அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் ஃபாலோ பண்ணது ஒரு ஃபேக்கான ஹாலோகிராமா அப்படின்னு சொல்லி டிராகன் ஜோவும் அவன் ஆளுங்களும் பாக்குறாங்க. எப்போ அவங்க ஹாலோகிராம இடம் மாத்தினாங்கன்னே தெரியலையே, இப்போ அவங்க எங்க இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கவும் அவங்க எங்க போவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு டிராகன் ஜோ சொல்றான். அந்த இன்னொரு வார்ஷிப் ஃபேக்கான ஹாலோகிராம நம்பி போயிட்டாங்க. சோ இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு விச் சொல்லவும் வால்கரிக்கு இந்த இடத்துல நின்று ஸ்டார்ஸை பாக்குறது ரொம்ப பிடிக்கும்ல. வால்கரி எப்போ ஃபைட்டுக்கு போயிட்டு வந்தாலும் நான் அவளை ஹீலிங் பண்ண ரெடியா நின்னுட்டு இருப்பேன் அப்படின்னு சிஸ்டர் சொல்லவும் ஆமா ஆமான்னு விச் சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு கொஞ்சமாச்சும் வருத்தம் இருக்கா அப்படின்னு சிஸ்டர் பார்த்தா விச் என்னடானா அழுதுட்டு இருக்கா. ஹெர்மிட் தான் எல்லாரும் முன்னாடியே ஈஸியா அழுதுவா. அட்லீஸ்ட் நம்ம தனியா இருக்கும் போது ஒரிஜினல் ஃபீலிங்கை வெளிப்படுத்திக்கிடலாம்ல அப்படின்னு விச் வந்து அழுதுட்டு இருக்கா. உடனே இப்ப சிஸ்டரும் அழ ஆரம்பிக்கிறா. வால்கரி இறந்தது நினைச்சு இவங்க 2 பேருமே அழுதுட்டு இருக்காங்க. ஷேகி மதரை தேடி போகிற இந்த பையனும் இப்ப கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அவனுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கு. டிராகன் ஜோ அவனை ஃபாலோ பண்றது, ஈடன் ஜோனோட கேப்டன் சொல்லிட்டு ஒருத்தன் அவங்க ஷிப்ல இருக்கிறான். அண்ட் டிராகன் ஃபாலையும் உங்களால தாண்ட முடியுமா? என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு கண்டினியூஸா பாருங்க, கவலைப்படாதீங்க, நம்ம கூடிய சீக்கிரமே மீட் பண்ணலாம் அப்படின்னு ஷால்மை சொல்றா. கிராண்ட்பா இதை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரமே நான் இன்னும் 100 ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிடுவேன். சரி வாங்க நம்ம மதரை நோக்கி போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பசங்கள்லாம் அவங்க பயணத்தை தொடங்கிட்டாங்க. ஷீகி மூலியமா இந்த யூனிவர்ஸ் சேஞ்ச் ஆகுமா இல்லைன்னா ஒரு டீமன் கிங்கா அவன் இந்த யூனிவர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுவானா பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு மதர் சொல்றாங்க. இப்படி நெக்ஸ்ட் சீசன்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத காமிச்ச ஒரு ஹைப்பா முடிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதோட சீசன் 1 முடிஞ்சது அண்ட் சீசன் 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. ஸோ சீசன் 2 ஃபுல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா 1 மாசம் கழிச்சு நம்ம சேனல்ல நான் அந்த அனிமேவை போட்டுருந்தேன். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.